திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாங்குளங்கிற ஊர்ல ராமுன்னு ஒரு விவசாயி இருந்தாராம். அவரு தினமும் தன்னோட தோட்டத்துல இருக்க காய்கறிகள் பழங்களை எடுத்து வியாபாரம் பண்றது அவரோட வேலையா. இன்னைக்கு தன்னோட தோட்டத்துல இருக்கிற மாமரத்துல இருந்து மாம்பழங்களை பறிச்சு வியாபாரம் பண்ணலான்னு நினைச்சாரா. அடடே, இன்னைக்கு இந்த மாமரத்துல நிறைய பழங்களை பழுத்து கிடக்குது. இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு போய் வியாபாரம் பண்ணிட வேண்டியதான். ராமு அன்னைக்கு எல்லா மாம்பழங்களையும் மாங்காய்களையும் பறிச்சு வியாபாரம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டான். அந்த நேரம் அங்க இருந்த மாமரம் ராமு கிட்ட பேசிச்சு. மகனே ராமு, நீ இந்த மாமரத்துல இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சா உனக்கு கிடைக்க வேண்டிய தங்க நாணயங்கள் கிடைக்காம போயிரும்பா. என்ன சொல்றீங்க? மாமரத்துல இருக்கிற மாம்பழங்களை பறிச்சு வியாபாரம் பண்ணா தங்க நாணயங்கள் வரப்போகுது? மகனே ராமு, இது ஒரு மந்திர மாமரம். இந்த மந்திர மாமரத்துல ஒவ்வொரு பழங்களா பழுத்து கீழே விழும்போது ஒரு தங்க நாணயம் கிடைக்கும். நீ அது வரைக்கும் பொறுத்திருக்கணும் மகனே. ஒவ்வொரு பழமா விழ 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 அதுக்குள்ள தங்க நாணயம் இருக்கும். நீ இப்பவே பறிச்சுட்டு போனா அது உனக்கு கிடைக்காம கூட போகலாம். அப்போ சரி, நான் உங்க மரத்துல இருந்து ஒவ்வொரு பழங்களா விழுறதுக்காக காத்திருக்கேன். ஆனா என்னை ஏமாத்திடக்கூடாது, பாத்துக்கோங்க. சரிங்களா? வர்றேன். ராமு மர சொன்னதை நம்பி அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான். என்னங்க, மாம்பழங்கள்லாம் பறிச்சுட்டு வரேன்னு சொல்லி வியாபாரத்துக்கு போகணும்னு சொன்னீங்க, வெறுக்கைய வீசிட்டு வரீங்க? அட, நம்ம தோட்டத்துல ஒரு மந்திர மாமரம் இருக்கு. அந்த மந்திர மாமரத்துல இருக்கிற பழங்கள் எல்லாம் கீழே விழுந்தாதான் தங்க நாணயம் கிடைக்குமா. இப்பதான் அந்த மாமரம் பேசிச்சு என்கிட்ட. சரி வாங்க, அடுத்த வேலையை பார்ப்போம். அடடே, மந்திர மாமரமா? அற்புதம். நம்மளே அந்த மரத்துல இருக்க எல்லா மாம்பழத்தையும் பறிச்சிட வேண்டியதா. ராமு சொன்னதை கேட்ட சோமு உடனே மந்திர மாமரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அடடே, நான் தேடி வந்த புதையல் இங்க இருக்கா. இந்த மாம்பழத்தை ஃபுல்லா என் கையில கட்டி இன்னைக்கு பெரிய பணக்காரனாக போறேன். சோமு நெருங்கிறத பார்த்த மாமரம் சோமு கிட்டையும் பேச ஆரம்பிச்சது. மகனே சோமு, மாமரம் ஒரு மந்திர மாமரம் பார்த்துக்கோ. இதுல இருந்து பழங்களை பறிக்கிறதுக்காக வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுல இருக்கிற பழங்கள் ராமுக்கு சொந்தமானதுப்பா. நீ தயவு செஞ்சு விலகிப்போ. இல்ல, இதை ஒரு காலம் ஏற்றுக்க முடியாது. எனக்கு தங்க காசு வேணும். இந்த மாம்பழங்களை எல்லாத்தையும் பறிச்சே தீருவேன். சோமு மாமரம் சொன்ன எதையும் காதலியே வாங்கல. ஏன்னா அவனுக்கு பேராசை அதிகமாயிருச்சு. சரி, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் மகனே. நான் என்ன செய்யறது? அடடே, நீ யாரு? இந்த மாமரத்துல இருக்கிற பேயினா. இந்த மாமரத்து பக்கத்துல பேராசையோட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் முழுங்கி மாம்பழமா மாத்துவேன். சரி, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் மகனே. மரத்துல நான் என்ன ஒரு செய்யறது? மாம்பழமா மாறிட்டான். பேராசையோட வர்றவங்கள மாம்பழமா மாத்தி இந்த மரத்துல தொங்க விடுறதுதான் இந்த மாமரத்தோட வேலை.